ஷாப்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு சுடிதார் வெட்டி காமிக்கிறதுக்கு அளவுகளை சொல்லி வெட்ட போகிறாங்க. நீங்களும் பாருங்கள். அவங்களுக்கு சொல்கிற அளவுகளையும் பார்த்து நீங்களும் குறித்து வச்சுக்கோங்க. எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி வெட்டுறதுங்கிற முறைகளை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எங்கள் கிளாஸில் ஒவ்வொரு பாடம் எடுக்கிறப்ப ஒவ்வொன்றா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து வெட்டி தைச்சு பாருங்கள். பழைய நடைங்க முதல்ல லாங் டாப்பு போட்டோம், கவுன் மாடல்கள்லாம் போடுறேன். முதல்ல எங்கள் டெய்லரிங் கிளாஸ் பாதி பிள்ளைகளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆரியப்பட்டி, திருப்பரங்குன்றம் ஆரியப்பட்டி பூங்கா அருகில் இருக்குது சந்தனா டெய்லரிங் ஷாப்பு. நானும் 40 வருஷ காலமாக டெய்லரிங் கிளாஸ் எடுத்து பிள்ளைகளை நல்ல முறையில் தையல் படித்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன். தெரியாத பிள்ளைங்க விசாரித்து வந்து பழகிக்கங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இப்போ நான் ஒவ்வொரு பாடம் போடுறதையும் பார்த்து நீங்களும் வெட்டி தைச்சு பழகுங்க. இப்போ நான் அந்த வெட்டுற ஒரு மெத்தடையும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சுடிதார், இன்றைக்கி சுடிதார் வெட்டி சொல்லி கொடுக்குறேன். சுடிதார் வெட்ட போகிறாங்க. முதல்ல நம்ம லைனிங்கை வெட்டிடுவோம். லைனிங் வந்து முதல்ல 2 மீட்ரு. ஒவ்வொரு அளவு சொல்கிறேன்ப்பா, நீங்கள் பார்த்து வெட்டுங்க. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஃபோல்டிங் 4 பீஸாக ரெட்டையாக இப்போ மடித்து போட்டிருக்கோம். இப்போ வந்து சுடிதாரோடைய முதல்ல வந்து 4 பீஸு. இப்போ சுடிதாரோடைய மொத்த அளவை முதல்ல எடுத்துக்கணும். லைனிங்கில் எடுக்கிறப்ப 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். இப்போ அவங்களுக்கு சுடிதாருக்கு தேவையானது வந்து வெளி துணியில் வந்து 40 இன்ச்சு, லைனிங்கு வந்து 39 வச்சுக்கோங்கப்பா. அவங்களுடைய மார்பகலம் வந்து 10.5, சரியான அளவு 10.5. அவங்களுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்குள்ள ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அங்கேருந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்படி நேராக போடுங்க. நம்ம முதல்ல உயரத்தையும் மார்பகலத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேர்கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து கழுத்தோடைய அகலத்தை எடுங்க. அவங்களுக்கு கழுத்தோடைய அகலம் வந்து 2.5. நல்லா தெளிவாக தான் சொல்கிறேன். இப்போ அந்த பிள்ளைங்க சுடிதார் போட்டு வெட்டுறாங்க, அதனால் அந்த அளவை உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய சுடிதார் அளவை பார்த்து கழுத்து அகலம், கழுத்து இறக்கம். கொஞ்சம் டேப்பை கொஞ்சம் உள்ளே தள்ளியே வச்சுக்கோ. இப்படிமா உள்ளே தள்ளிக்கோ இங்கிட்டு. கொஞ்சம் புள்ளி கரெக்டாக 2.5 கிட்ட வை. புள்ளி கழுத்து ஒடுங்கிடும் இல்லாட்டி. ஷோல்ட்ரு 4.5. அப்படியே அந்த புள்ளியிலேருந்து ஷோல்ட்ரு 4.5. நீங்களும் பார்த்துக்குங்கப்பா, எல்லோரும் பார்த்துக்குங்க. நீங்கள் வெட்டுறப்ப இந்த மெத்தட்லேயே வெட்டுங்க. எல்லாம் அழுத்தி போட்டுக்கோ. அடுத்து வந்து ஆம்கோல் எடு. இந்த புள்ளியிலேருந்து ஆம்கோல் 8.5. அடுத்து கழுத்து இறக்கம். அதுலேருந்து 1 இன்ச்சு புள்ளி, 1.5 இன்ச்சு புள்ளி வச்சுக்கோ. 1.5 இன்ச்சு புள்ளி வச்சுக்கிட்டு வளைவு போட்டுக்கோ. அடுத்து கழுத்து இறக்கத்தை எடுத்துக்கோங்க. கழுத்து இறக்கம் 5.5. அந்த எம்ப்ராய்டிங் வர்றப்ப கூட கொஞ்சம் வரும், பின் கழுத்து வரும், முன்கழுத்து வரும்.
இதுக்கு 6 எடுத்துக்கங்க. அந்த எம்ப்ராய்டிங் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதுனால 6 எடுத்துக்கோங்க. அவங்க எம்ப்ராய்டிங் அதில் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதனால 6 எடுத்துக்கோங்க. இதே பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு 1 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டுக்கோங்க. இதில் நமக்கு ஏதாவது டிசைன் வேறு எதுவும் வந்துச்சுன்னா அந்த பாக்ஸை அப்படியே வச்சு அதில் ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு ஓப்பனுக்கு நேர கோடு போட்டுக்கோங்க. பதினெட்டு வச்சுக்கோங்க. வளைவு உங்களுக்கு வந்து 18 வருது. இந்த கோடையும் சைடு கோடு, நம்ம தையல் விட்ட கோடையும் தையல் கோடையும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. சைடு கோடையும் நம்ம தையல் விட்டுருக்கோம்ல, அதுக்கு நேர ஸ்கேல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம தையல் பிடிக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த வளைவு இங்கேருந்து இந்த வளைவு ஷேப் எடுங்க. 1 இன்ச்சு நடுவு சென்டரில் 18 இருக்குல்ல, அதில் பாதியில் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு இங்கே ஷேப்பு கொண்டு வாங்க. அந்த 1 இன்ச்சியை வச்சு ஷேப்பு போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கேருந்து இப்படி வளைச்சி அப்படி ஷேப் கொண்டு வாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அந்த ஓப்பன் வெட்டுக்கு இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு மிஷினில் உட்காரையில் கடன்னு அடிச்சு விட்டுருவீங்க. போதும். அப்படியே ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கோங்க. அதில் இப்போ வெட்டுங்க. இப்போ எடுத்தாச்சு, ஒயர் எடுத்தாச்சு, கழுத்து அகலம், கழுத்து இறக்கம், ஷோல்ட்ரு, ஆம்கோல் எல்லாம், பாடி சுற்றளவு எல்லாம் எடுத்தாச்சு. இதை வெட்டுங்க. விறுவிறுன்னு வெட்டுங்க. அதனால் கொஞ்சம் கை அப்படியே வெட்டிட்டு போங்க. மார்க் பண்ணியாச்சு இல்லை, டக்குன்னு வெட்டுங்க. அப்படியே நேரம் கொண்டு போயிருங்க. முன்னால் இழுத்துக்கோ. நல்ல பீஸ் எடுத்து மேலே போடுங்க. நீ
கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோப்பா. லைனிங்கை கொஞ்சம் தூக்கி மடிச்சுக்கலாம். கீழே இறக்கி வச்சுக்கோ. லைனிங்கை கொஞ்சம் தூக்கி மடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பீஸ் வந்து விலை கம்மியானதுனால இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம லைனிங்கை கீழே மடிச்சுக்கலாம். தூக்கி வச்சுக்கோ நீ கொஞ்சம் லைனிங்கை மேலே. இப்போ அப்படியே வெட்டி விடுங்க. கழுத்து அகலம் பின்னால் அந்த எம்ப்ராய்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ரவுண்டுக்கு எம்ப்ராய்டிங் எப்படி இருக்குன்னு அந்த லைனிங்கை தூக்கிட்டு பாருங்கள். சரியா வருதா அந்த வளைவு? சரி. அப்போ வெட்டுங்க லைட்டாக. கழுத்தை மட்டும் விட்டுட்டு ஷோல்டரை வெட்டுங்க. இந்த எம்ப்ராய்டிங் அடிப்படாமல் கழுத்தை உள்ளே தள்ளிக்கங்க. எம்ப்ராய்டிங் அடிப்படக்கூடாது. அந்த ஷோல்டர் அந்த லைனிங் துணியை இந்த பக்கம் தள்ளுங்க. கழுத்தை மட்டும் விட்டுட்டு ஆம்கோலை மட்டும் வெட்டுங்க. கழுத்து வந்து அந்த எம்ப்ராய்டிங்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். ஆம்கோலை மட்டும் வெட்டுங்க. அவ்வளோதான். அதை மடிச்சுக்கோங்க. நம்ம கழுத்து பீஸ் திருப்புறப்ப அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கழுத்து பீஸ் திருப்பிக்கலாம். இதில் கையை வெட்டிடுங்க. முதல்ல லைனிங்கில் கையை வெட்டிடுங்க. அதை அப்படியே மடித்து வச்சுருங்க. முன்தட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அப்படியே மடிக்குமா. மடிச்சுட்டு எடுத்து கை வெட்டுக்குமா. கை உயரம் 7 வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் திணறாமல் இருக்கட்டும். நீங்களாம் வெட்டட்டுங்கிறதுக்காண்டி தான் நான் பொறுமையாக உங்கள் கைப்பட வெட்டட்டும், வெட்டி புரிஞ்சுக்கிறட்டுங்கிறதுக்காண்டி தான் அவங்களே வெட்ட சொல்லி இது பண்ணுற சுடிதார். இது இந்த மாதிரிகளை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்களும் தைரியமாக வெட்டி தைச்சி பாருங்கள். அது கரெக்டாக வச்சுக்கோப்பா. அப்படி 10 தான் இருக்குது. கொஞ்சம் கீழே அப்படி நேர்கோடு போட்டுக்கோ. அப்படியே போட்டுக்கோ. அதுக்கு நேராக அப்படியே ஒரு கோடு போடும். கீழே கிராஸ் வெட்டுவோம்ல, அதில் சரியாக வந்துடும். அங்கே 10 வை. கீழே 10 வை. 10க்கு நேராக கோடை போடும். நம்ம 3 இன்ச்சு வளைவு போடுவோம்ல, அப்போ அந்த வளைவுக்கு அந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் போடுங்க. வளைவு போடுங்க. ஈஸியான மெத்தேடு தான். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வெட்டுறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெட்டிடுவீங்க. பரவாயில்ல, வெட்டுப்பா. டக்குன்னு ஷோல்டர்கிட்ட ஒரு அறுக்காத்து பண்ணு. குடஞ்சி விட்டுறது ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி விட்டு.
அங்கேருந்து இப்போ இங்கே சென்ட்ரல் நடு சென்டர்லேருந்து வைப்பாங்க. இங்கேருந்து லைட்டாக வந்து இப்படி வந்துடும் போதும். வெட்டிடும். இப்போ மடித்து வச்சிடணும். மடித்து வச்சுட்டு பின் தட்டை வெட்டிடணும். போதுப்பா, அப்படியே எடுத்து வைப்பா. பின் தட்டை போடுப்பா. தேவையான பத்தரையை மட்டும் போடும். கொஞ்சம் நகட்டிக்கம்மா, கை வெட்டணும்ல இந்த சைடில். அதை அப்படியே அந்த லைனிங்கை மேலே வைங்க. அந்த ஸ்கேல் எடுத்து வைப்பா, அதில் பறக்காமல். போதுப்பா, நீ மேலே வச்சு வெட்டு. கீழே நம்ம சுருக்கம் தான் எடுத்து விட்டுக்கலாம். மேலே லைனிங்கை தூக்கி வை. லைனிங் தூக்கி வை. இங்கே கரெக்டாக வைங்க. இதை சரியாக மடித்து விடு. இதை கரெக்டாக மடித்து விடு. ஏன்னா இந்த சைடு கை வெட்டணும். அதை கரெக்டாக மடித்து விடு. இப்படி கீழே இறக்கி கொண்டு வா. இப்போ இது பண்ணு. இப்போ வை. அந்த லைனிங் கொஞ்சம் உள்ளே அடக்கி வை. வெளியே வந்திருக்குல்ல, உள்ளே அடக்கி வை. மார்க் பண்ணு. டக்குன்னு மார்க் பண்ணு. பெரிய பீஸ் முதல்ல வெட்டி காமிச்சது முதல்ல வெட்டுறதுல வந்து கை அகலம் அதிகமாக இருந்துச்சு. இதனால் தாராளமாக வெட்டுறோம். இது வந்து பாடி சுற்றளவு 12 இன்ச்சு உள்ள பாடி சுற்றளவு. இது 10 ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போங்கிறப்ப கை கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கு நம்ம ஒயிட் பீஸ் கொடுத்து பட்டி கொடுத்து அந்த 1 இன்ச்சு இறக்கிக்கலாம். சில இதுகளுக்கு வந்து பீஸ் கம்மியாக இருக்கும். சில இதுகளில் வந்து சுடிதார் பிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்து இது பண்ணி வெட்டுங்க. அதை அப்படியே மடித்து வச்சுருப்பேன். அப்படியே மடி. இந்த கை துணி அதில் போடும் டக்குன்னு. இந்த கையை மடி. இந்த இடத்துல கையை மடி. நடு சென்டரில் இதே சென்டர் மட்டும் மடிப்பா. அப்படியே மடிப்பா. அந்த இடத்துல மட்டும் மடி. அப்படியே மடி. நீங்கள் கொஞ்சம் தள்ளி மடி. நீ தள்ளி மடி. இந்த கையை வை. கீழே வந்து ஒயிட் பீஸ் கொடுத்துக்கிடுவோம் இறக்கத்துக்கு. அப்படியே மேலே மட்டும் மேல் ரவுண்டை மட்டும் வச்சு வெட்டு. கீழே இறக்கிக்க லைனிங்க.
கீழே இருக்குப்பா. நான் அது கரெக்டாக வச்சுக்கோ. மேலே இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கோ. இப்போ வெட்டி விட்டுரு டக்குன்னு. இப்போ இதுக்கு கீழே நம்ம வெள்ளை பீஸ் கொடுத்து கை இறக்கத்துக்கு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதில் இந்த சுடிதாரில் இருக்கிற அளவு அவங்க கொடுத்த அளவு. அப்படி சிசர் போட்டே வெட்டுங்கப்பா, வெட்டி பழகுங்கப்பா. அப்படி கொண்டு வாங்க, லைனை ஒட்டி சிசரை போடுங்க. வெட்ட வெட்ட உங்களுக்கு தைரியம் வந்துடும், பயப்பட மாட்டேங்க. அதனால தான் நீங்களாக வெட்டுங்கிற பதட்டம் இல்லாமல் வெட்டி பாருங்கள். அப்படியே திருப்புங்க. அவ்வளோதான். அந்த கை வெட்டியாச்சு, பின்தட்டு வெட்டியாச்சு, முன்தட்டு வெட்டியாச்சு. இந்த கைக்கு மட்டும் நம்ம 1 இன்ச்சு பீஸ் கொடுத்து மடிச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவ்வளோ துணி இருந்தது, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ உங்கள் முன்னால் சுடிதார் வெட்டி காமிச்சிட்டாங்க எங்கள் மாணவிக. என்ன பார்த்து நீங்களும் வெட்டி பாருங்கள், பழகுங்க. என்ன வர முடிகிறவங்க வந்து பழகிக்கங்க. வர முடியாதவங்க நான் எடுக்கிற கிளாஸில் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறத உங்களுக்கு வீடியோவை போடுறேன், பார்த்து பழகிக்கங்க. எல்லா மாடல்களும் சொல்கிறேன். 40 வருஷ சர்வீஸு அனுபவங்கள், பழைய மாடல்கள், புது மாடல் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் என் பிள்ளைகளுக்கு. ட்ராயிங் போட்டு அளவுகளை சொல்லி எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு உள்ள பிள்ளைகளுக்கு எவ்வளவு அளவு எடுக்கிறது, எல்லா மெத்தேடுகளையும் சொல்லி கொடுக்குறேன். எல்லா மாடல் ஃப்ராக்குகளும் சொல்லித்தரேன். பார்த்து பலனடைங்க. உங்கள் பானமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். என்ன இந்த மாதிரி அந்த அம்மா எடுக்கிறாங்க, நீங்கள் போய் பழகிக்கங்க அப்படிங்க. தெரியாதவங்கள வீடியோவில் பார்க்க சொல்லுங்கள், லைக் பண்ணி விடுங்க. வணக்கம்.